அனைவருக்கும் வணக்கம். இன்றும் பிரதான முக்கியமான செய்திகளுடன் உங்களுடன் பேசுவதற்கு வந்திருக்கின்றோம். மிகவும் முக்கியமான இலங்கை செய்திகள். எனவே இலங்கையினுடைய பாதாள உலக குழுக்கள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகள் சம்பந்தமாகவும் அண்மையில் யாழ்ப்பாணம் மானிப்பாயில் ஒரு கருப்பு காரோட 3 அடங்கிய ஒரு குழுவினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் கொழும்பு கொட்டான் சேனையில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பின்னணியானவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி யாழ்ப்பாணம் போலீசாரால் சந்தேகத்துக்கிடமான முறையில் மானிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் ஆரம்பத்த கட்ட விசாரணையின் போது இவர்கள் கூறிய கருத்து, தாங்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்திருப்பதாகவும் ஒரு காரொன்றை வாடகைக்கு அமர்த்தி வந்திருப்பதாகவும் தற்போது தாங்கள் இங்கு வந்து சுற்றுலாவுக்காக வந்ததாகவும் அவர்கள் ஆரம்பகட்ட விசாரணையின் போது கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதே நேரத்தில் சந்தேகப்பட்ட அந்த போலீசார்கள் அவர்களை காருடன் மானிப்பாயிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இதன் பின்னர் அவர்கள் கொழும்பு குற்றப்புலனாய்வுக்கு இவ்வாறான அறிவித்தலை அறிவித்திருக்கின்றார்கள். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு யாழ்ப்பாணம் நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எமது செய்தி ஒன்றில் முன்னர் அறிவித்திருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த கொழும்பு குற்றப்புலனாய்வு துறையினர் வந்து இவர்களை விசாரித்ததில் பல திடுக்கிடும் சம்பவங்களை இவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் கொழும்பு வத்தளை பகுதியில் போலீஸார் அதாவது வீதி தடைகளை வீதி பாதுகாப்பு கண்காணிப்பில் இருந்த போலீஸார் ஒரு வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு காரை நிறுத்தியிருக்கின்றார்கள். அந்த கார் நிறுத்தாது சென்றிருக்கின்றது. எனவே அந்த காரை அந்த போலீசார் விரட்டி சென்றிருக்கின்றார்கள். விரட்டி சென்று அந்த காரை மடக்கி இருக்கின்றார்கள். காரை மடக்கிய போது அவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 தமிழ் இளைஞர்கள் என்று சொல்லியும் 30 வயதுக்கு குறைந்த அந்த இளைஞர்கள் இருவரையும் போலீசார் விசாரணை செய்திருக்கின்றார்கள். மேலும் அந்த காரை அவர்கள் பரிசோதனை செய்த போது சாரதியினுடைய இருக்கைக்கு கீழே பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த துப்பாக்கி என்ன நடந்தது சொல்லி அவரை விசாரணை செய்திருக்கின்றார்கள். அந்த விசாரணையில் அவர்கள் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விரிவான காணொலியையும் மாலத்தீவு பகுதியில் எமது செய்தியில் ஒன்றில் கப்பல் ஒன்றில் 300 கிலோகிராம் கொரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கப்பலும் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மடக்கி பிடிக்கப்பட்ட இந்த தொழிலை செய்தவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கின்ற போது மாலத்தீவு போலீசார் தான் இந்த மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு இலங்கையில் உள்ள புலனாய்வு பிரிவினரால் கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமையத்தான் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே 300 கிலோகிராம் போதைப்பொருள், அதாவது பல மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப்பொருளுடன் இலங்கையை சேர்ந்த 6 மீனவர்களுடன் இந்த மிகப்பெரிய ஒரு கப்பலில் இந்த போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக மாலத்தீவுக்கு போலீசார் விரைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி பார்த்திருக்கின்றீர்கள். இது சம்பந்தமான சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவை சம்பந்தமாகவும் மத்திய கிழக்கு நாடுகளில் தப்பிச் சென்ற பெரும்பாலான பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதை வஸ்து கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 200க்கும் மேற்பட்ட கும்பல்களை கைது செய்வதற்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து விசேட பயிற்சி பெற்ற அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அடுத்த சிஐடி என்று சொல்லி பல அணிகள் பாதாள உலக குழுக்களை கைது செய்வதற்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றது. இந்த சவுதி, குவைத், கட்டார் போன்ற அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் தமது பணிகளை மிகவும் இரகசியமாகவும் எவரும் அறியாத மாதிரி மிகவும் இரகசியமாக அங்குள்ள தகவல்களை சேகரித்து அவர்களை கைது செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அந்த 200க்கும் அதிகமான மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற பாதாள உலக குழுவினர் இப்பொழுது தாங்கள் சரணடைய போவதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்திருக்கின்றார். எனவே இவர்கள் அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள், கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளார்கள் என்று சொல்லி அந்த செய்தி குறிப்பில் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான சில விவரங்களையும் வடக்கு மாகாணத்தில் அண்மை காலமாக நடைபெற்று வருகின்ற பல்வேறு குற்றச்செயல்கள், போதைப் பொருட்கள் மற்றும்
குற்றச்செயல்களுடன் தொடர்பு வடக்கு பாதாள உலக குழுவினர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்தொன்றை கூறியிருக்கின்றார். இது காரணமாக யாழ்ப்பாண மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அண்மையில் திருநெல்வேலி மற்றும் கோண்டாவில் கொக்குவில் பகுதிகளில் உள்ள சந்தைகளில் நடைபெறுகின்ற இந்த பாதாள உலக குழுக்கள், யாழ்ப்பாண தமிழ் பாதாள உலக குழுக்கள், அதாவது ரவுடிகள் மற்றும் போதைப் பொருட்களினுடன் தொடர்புடையவர்கள் இவ்வாறான பல்வேறு அட்டூழியங்களை செய்து வருகின்றார்கள் என்று சொல்லி அனைத்து மக்களாலும் அரசாங்கத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாட்டின் எதிரொலியாகத்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விரைவில் வடக்கு மாகாணத்தில் உள்ள பாதாள உலக குழுக்களுக்கும் முடிவு கட்டப்படும் என்று சொல்லி ஒரு செய்தியை அறிவித்திருக்கின்றார். இதுபோன்ற எமது செய்திகளை பார்ப்பதற்கு, எமது செய்திகளுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எனவே விரிவான சில விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கருப்பு கார் ஒன்று, அதாவது ஒரு தமிழ் பெண், ஒரு தமிழ் இளைஞர் மற்றும் தென்பகுதியை சேர்ந்த ஒரு சிங்கள இளைஞர் ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக அந்த கருப்பு கார் ஒன்று யாழ்ப்பாணம் மானிப்பாயில் உள்ள ஏசி திருத்துகின்ற ஒரு கராச்சியில் அந்த கார் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த காரை பின்தொடர்ந்து மேப்பம் பிடித்து போலீசார் வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த மேப்பம் பிடிப்பு எவ்வாறு வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, கொழும்பு கொட்டான்சேனையில் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு இளைஞரை சுட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது பூக்குடு கண்ணா என்கின்ற அந்த குழுவினரை சார்ந்த ஒரு இளைஞரைத்தான் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வேலையை செய்தது யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது பழனி பிரதர்ஸ் என்கின்ற அந்த இன்னொரு பாதாள உலக குழுவினர் தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். அதாவது கொழும்பு கொட்டாஞ்சேனையில் அந்த மக்கள் மீதும் அந்த இடத்திலும் பெரிய காலங்காலமாக பெரும் அட்டூழியங்களையும் அட்டகாசங்களையும் புரிந்து வருகின்ற 2 குழுவினர் காணப்படுகின்றார்கள். ஒன்று பூக்கொடு கண்ணா என்றும் அவருடைய குழுவினரும், அவருக்கு எதிரானவர் பழனி பிரதேஷ் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த பழனி பிரதேஷ் என்று சொல்லி யார் என்று பார்க்கின்ற போது தந்தைக்கு பேர் பழனி என்று சொல்லியும், அந்த தாய்க்கு பேர் அந்த பழனி என்ற தந்தையினுடைய பெயரால் தான் அவர்களுக்கு பிறந்த அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் பழனி பிரதேஷ் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே அந்த தாய் தந்தையர் கூட அந்த காலத்தில் குடு, கஞ்சா, போதைப் பொருட்களை விற்பனை செய்தான் அவர்களுடைய ஆட்சி மாறி அவர்களுடைய காலம் போயிருக்கின்றது. அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்ததன் பின்னர் அவர்களுடைய அந்த பரம்பரை தொழிலை இந்த 3 பிள்ளைகளும் செய்து வருகின்றார்கள். அதனால தான் அந்த பழனி என்ற அந்த தந்தையினுடைய அந்த பிள்ளைகளுக்கு பழனி பிரதேஷ் என்று சொல்வார்கள். இதே போல அவர்களுக்கு எதிரானவர் தான் பூக்குடு கண்ணா என்று சொல்லி அழைக்கப்படுகின்றவர்கள். இவர்கள் மாறி மாறி ஒருவரை சுடுவது வழக்கமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒருவர் அந்த பகுதியில் துப்பாக்கி சூட்டால் இறந்திருந்தால் அந்த பகுதிக்கு விரைந்து வருகின்ற போலீசார் யார் என்று பார்ப்பார்கள். பார்த்தால் பூக்கோடு கண்ணாவுடைய ஆள் சுடப்பட்டிருந்தால் இது பழனி பிரதேஷ் தான் இந்த வேலையை செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதே வேளையில் பழனி பிரதேசனுடைய ஒருவர் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தால் இது பூக்குடு கண்ணாவுடைய வேலை என்று தான் அவர்கள் வழக்கமாக சொல்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த வகையில் அந்த கொழும்பு கொட்டான்சேனையை சாட்சியமாக மாற்றி அந்த பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவராக இந்த 2 குழுவினரும் நீண்ட காலமாக செங்கோலோட்சி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பூக்கொடு கண்ணாவினுடைய ஒருவர் தான் பழனி பிரதேசால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இதன் பின்னர் இவர்கள் தப்பி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இது எவ்வாறு போலீசார் மேப்பம் பிடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் அந்த பகுதியில் இந்த கொலையை செய்வதற்காக பஞ்சியாவத்தி என்ற இடத்துல ஒரு கருப்பு காரை வாடகைக்கு அமர்த்தியிருக்கின்றார்கள். அந்த காருக்குள் ஜிபிஎஸ் வேலை செய்கின்றது. எனவே இந்த ஜிபிஎஸ்ஸை வைத்து அந்த கார் எங்கெங்கே பயணம் செய்தது என்று சொல்லியும் சிசிடி கேமராக்களுடைய பொட்டேச்சுகளை வைத்துக்கொண்டு அந்த கார் எங்கெங்கே பயணம் செய்தது என்று சொல்லியும் போலீசார் பின்தொடர்ந்து வந்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் அந்த காரை பஞ்சியாவத்தையில் அவர்கள் அந்த 2 கடத்த காரை திரும்ப ஒப்படைத்துவிட்டு வேறொரு இடத்துல இன்னொரு காரை எடுத்திருக்கின்றார்கள். அந்த காரில் கூட இபிஎஸ் கருவி வேலை செய்கின்றது. அதுவும் ஒரு கருப்பு நிற கார் தான். இந்த இபிஎஸ் கருவியை மேப்பம் படித்துத்தான்
இந்த கருவியினுடைய இயக்க தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டுதான் யாழ்ப்பாண போலீசார் இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். எனவே இது பற்றி இவர்கள் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கவில்லை. அவ்வாறு ஒரு இபிஎஸ் கருவி அதற்குள் இருந்து தங்களை காட்டிக் கொடுக்குமா என்று கூட இவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதே நேரத்தில் அந்த காருக்குள் ஒரு விலை கூடிய ஒரு நாய் ஒன்று நின்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நாயையும் கொண்டு இவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள். வழமையாக கொழும்பு பகுதியில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் துப்பாக்கிச் சூடுகளை நடத்திவிட்டு யாழ்ப்பாண கடல் நீரேரியினூடாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருந்து வந்தது. ஏனென்று சொன்னால் இதற்கு நல்ல உதாரணம் நேமுள்ள சஞ்சீவ என்பவருடைய கொழும்பு படுகொலை கொழும்பு நீதிமன்றத்தினுடைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்பவர் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணத்தினூடாக கடல் நீரேரியூடாக தப்பிச் சென்று இந்தியாவுக்கு சென்றுதான் நேபாளத்துக்கு சென்றிருக்கின்றார். எனவே இவையெல்லாம் அவர்களுடைய ஒரு படிமுறையான ஒரு பயணமாகத்தான் இருந்திருக்கின்றது. எனவே இதை மேப்பம் பிடித்து போலீசார் இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்த போது தாங்கள் சுற்றுலாக்கு வந்ததாக கூறுகின்றார்கள். வாடகை கார் ஒன்றை அமர்த்தி சுற்றுலாக்கு வந்ததாக கூறினார்கள். எனவே போலீசார் இவர்கள் மீது சந்தேகம் கொண்டு இவர்களை காருடன் கைது செய்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இது சம்பந்தமான விவரத்தை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் விரைந்து வந்து விசாரித்திருக்கின்றார்கள். விசாரணையில் இவர்கள் தாங்கள் தான் அந்த வேலையை செய்தது என்று சொல்லி இவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்கள் தற்போது கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலதிக விசாரணைக்காக. இதேவேளை இந்த காருக்கு ஏசி பிழைத்து திருத்துவதற்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த கார் யாழ்ப்பாணம் மானிப்பாயை சேர்ந்த கராச்சிக்காரரை கூட விசாரித்திருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கும் இதுக்கும் தொடர்பில்லை, எனக்கு காரில் ஏசி பிழைத்து என்று வந்தார்கள், நான் திருத்தி கொடுத்தேன் என்று சொல்லி. எனவே அவரை விசாரணையின் பின்னர் அவரை விடுதலை செய்திருக்கின்றார்கள். தற்போது இவர்கள் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைகளை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே விசாரணையின் பின்னர் இவர்கள் என்னென்ன கருத்துக்களை கூறுகிறார்கள் என்பது எமது காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நாம் அவ்வாறு அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை எமக்கு தெரிந்தால் எமக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுக்கும் நாங்கள் அறிய தரக்கூடியதாக இருக்கும். இதேவேளை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் கொழும்பில் வைத்து துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கொழும்பு வத்தளை என்ற பகுதியில் வேகமாக சென்ற ஒரு வாகனத்தை வீதி தடையை ஏற்படுத்தி பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசார் வழிமறைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த கார் நிற்காது வேகமாக சென்றதாகவும், எனவே இந்த காரை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் அந்த காரை மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். மடக்கி பிடித்த போது அந்த காரை பரிசோதனை செய்த போது அந்த காரினுடைய சாரதியினுடைய இருக்கைக்கு கீழே பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அந்த காரை ஓட்டி சென்ற அந்த இளைஞர் மற்றும் இன்னொரு இளைஞர் உட்பட 2 இளைஞரையும் காரையும் கைது செய்து அவர்கள் விசாரணை மேற்கொண்ட போது அந்த துப்பாக்கியை தாங்கள் கொழும்பில் இருக்கின்ற ஒரு நபருக்கு கொடுக்க சென்றதாகவும் கூறுகின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக அந்த கொழும்புக்கு யாருக்கு அவர்கள் எடுத்து சென்றார்கள், அந்த எடுத்து சென்றவர் எந்த குழுவை சேர்ந்தவர் என்ற மேலதிக தகவல்களை நாங்கள் கிடைக்கின்ற போது உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எமது செய்தி அறிக்கை ஒன்றில் மாலதீவு பகுதியில் 300 கிலோகிராம் கொரோயின் போதைப் பொருளுடன் ஒரு கப்பல் ஒன்று பிடிபட்டதாக கூறியிருக்கின்றோம். எனவே இந்த கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணையில் வைத்திருக்கின்ற பல்வேறு பாதாள உலக குழுக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மாலதீவு பகுதியை நோக்கி ஒரு மீன்பிடி படகில் 300 கிலோகிராம் கொரோயினுடன் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தகவல் குற்றப்புலனாய்வு துறையினருக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே குற்றப்புலனாய்வு துறையினர் விரைந்து செயற்பட்டதன் பயனாக மாலதீவுக்கு போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றார்கள். எனவே மாலதீவு கடல் நீரேரி ரோந்து படைப்பிரிவினர் இந்த கப்பலை கைப்பற்றியிருக்கின்றார்கள். கைப்பற்றுகின்ற போது கப்பலில் 300 கிலோகிராம் கொரோயின் போதைப் பொருட்களும் மேலதிக பல வஸ்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதன் போது 6 மீனவர்களை அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள். எனவே இவர்களை கைது செய்து கைது செய்த போலீசாரிடம் இலங்கையைச் சேர்ந்த இந்த 6 மீனவர்களையும் தற்போது இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணை செய்கின்ற அந்த முகமாக இலங்கையினுடைய விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீஸ் பிரிவினர் அங்கு சென்றிருப்பதாகவும், அங்கு வைத்து விசாரணை செய்த போது தேக்கி பாலா மல்லி என்கின்ற ஒருவருடைய அந்த பணிப்பின் பேரில் தான் தாங்கள் அந்த
போதைப் பொருட்களை கொண்டு சென்றதாகவும், எனவே தெய்க்கி பாலா மல்லி என்கின்றவர் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு பாதாள உலக குழு தலைவர் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்படுகின்றது. தற்போது இந்த கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களையும் அந்த கப்பலையும் கொண்டு இலங்கைக்கு மீண்டும் வந்து இவர்கள் மீது மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது இன்னும் பல தகவல்கள் இவர்களிடமிருந்து பெறக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். 200க்கும் மேற்பட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கின்ற, அதாவது ஈரான், ஈராக், குவைத், கட்டார், சவுதி அப்படியான நாடுகளில் வசிக்கின்ற பாதாள உலக குழுக்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றவர்கள் மற்றும் பொருள் கடத்தல்காரர்கள் சரணடைவதாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த சரணடைகின்ற படலம் எவ்வாறு நடைபெறப் போகுது என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே இந்த 200க்கும் மேற்பட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கின்ற போதைப்பொருள் கும்பல்கள் மற்றும் குற்றங்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுக்களை கைது செய்வதற்காக விசேட பயிற்சி பெற்ற பல போலீஸ் அணியினர் அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருப்பதாகவும், அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை தற்போது முடுக்கிவிட்டு இருப்பதாகவும், மிகவும் மெல்ல மெல்ல இரகசியமாக அவர்கள் பின்தொடரப்பட்டு அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட போகின்றார்கள் என்ற செய்தி பரவி இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த 200க்கும் மேற்பட்ட பாதாள உலக குழுவினரும் தற்போது தாங்கள் சரணடைய உள்ளதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். எனவே இவர்களை கைது செய்து கொண்டு வருகின்ற போது பெருமளவு பிரச்சனைகள் இலங்கையில் தீர்ந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற பெரும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதை பொருள் கடத்தல் வியாபாரம் என்பவற்றை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லியும், இவற்றை தட்டி கேட்க வேண்டும் என்று சொல்லியும் பல்வேறு முறைப்பாடுகள் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லி பலர் இவ்வாறான முறைப்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த முறைப்பாட்டின் பிரகாரம் இவர்கள் 7 பேர் கொண்ட அணி வெளிநாடுகளில் இருப்பதாகவும், இந்த அணியை மிக விரைவில் கைது செய்ய போவதாகவும், எனவே வடக்கு மாகாணத்தில் உள்ள போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை விரைவில் களையப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.